இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் தான் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து ஈசிஆர் ரூட்டில் மகாபலிபுரம் போகிற வழியில் என்னென்ன ஸ்பாட்னா இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ எண்டில் அதை பற்றி டூர் பிளானை கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம விசிட் பண்ணி பார்க்காம இங்கெங்கே இந்த இடங்கள்லாம் இருக்குன்றது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோட இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சால் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். இப்போ பார்க்க போகிற ஸ்பாட்னா இப்போ ஏர்லி மார்னிங் கிளம்பினா 1 டேக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவோம். 1 to 2 days ஆகும். அதை தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கடைசியில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, இந்த ட்ரைவ் பண்ணி போகிறச்ச என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எங்களுக்கே தெரியாது நிறைய இடங்கள் ஈசிஆரில் இருக்குது, நிறைய புது இடங்கள்லாம் இருக்குது. நான் இனிஷியலாக இந்த விஜிபி கோல்டன் பீச் இந்த மாதிரி ஒரு 4-5 இடம் தான் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி, நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன இடங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஒரு 20-25 இடங்களுக்கு மேலே வந்துகிட்டே இருக்குது பட்டம். ஸோ அவ்வளோ இடங்கள் இருக்குது. நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஒரு ஏரியாவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 day இல்லைன்னா 2 days கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் இந்த இடங்கள் எல்லாமே. அடையாரில் தான் இருக்கும் பேர். பெசன்ட் நகர் பீச் போனதே அடையாருக்கு ஒரு 2 years கழிச்சு தான் போனது. அது பக்கத்தில் இருந்தால் போக மாட்டோம், பக்கத்தில் தானே இருக்குது போய்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அது அங்கே தான் போக மாட்டோம். கூடவே ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. தள்ளி இருக்கிற இடங்கள்லாம் நாங்கள் நிறைய இடங்கள்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்துலேயே சென்னைக்குள்ளேயே இருக்கிற பல இடங்கள் நம்ம போயிருக்க மாட்டோம். நம்ம ஊரில் இவ்வளோ இடங்கள் இருக்குது, ஆனால் வெளியூர்லேருந்து இந்த இடங்கள்லாம் பார்க்குறாங்க, ஆனால் நம்மளே போனது இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பிளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ரொம்ப நாளாக, அதை சொல்லுங்கள். அதையும் சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ எனக்கும் ஐடியா கிடைக்கும். நாங்களும் அந்த இடம் பார்ப்போம். அது அப்போ உள்ளே போவானப்பா, அந்த இதில் என்ட்ரன்ஸில் காமிச்சிடலாம். அப்படி லெஃப்ட்டில் போங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஃபுட் வில்லேஜ் இருக்கு இல்லையா, இங்கே லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா ஈசிஆர் சாய்பாபா டெம்பிள் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இது பார்த்தீங்கன்னா உள்ளே கோவில்ன்ற ஃபீலிங்கோட ஒரு ஆசிரமத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே. அண்டு அந்த எண்டில் ஒரு பீச்சும் இருக்குது. அது இப்போ ஆக்சஸ் பண்ண விட்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் அதுவும் ஆக்சஸபிலிட்டி இருந்ததுன்னா அந்த பீச்சுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் அந்த கோவில். இங்கெல்லாம் காலியாக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய வீடுகள்லாம் இங்கே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கார் போக முடியாது, இங்கே போக முடியாது. ஆனால் பீச் ஒன்று இருக்குது, அதை போகலாமா என்னன்னு தெரியல. கோவில் எவ்வளோ நேரம் திறந்துருக்கும்? கோவில் எவ்வளோ நேரம் திறந்துருக்கும்? எப்போ மூடுவாங்க? 1 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணி வரைக்கும். இந்த பீச் இருக்கு இல்லைங்களா, போகக்கூடாது. அப்படியா? அடுத்த ரோடு போகலாம், இல்லைன்னா ஈழமாக்கம் போனால் சேஃப்டியாக போய் வரணும். ஆனால் இந்த பீச் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓ, அவங்க ஃப்ளாட் இருக்கிறதுனால. இல்லைன்னா எங்கன்னா அப்படி எங்கன்னா கேப் இருந்தால் எங்கன்னா ஓரம் விட்டு போகலாமா? சரி சரி, ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே, அந்த கோவிலுக்கு போகலாம், பட் பீச்சுக்கு அலௌடு இல்லையா. பீச்சுக்கு போனோம் அப்படின்னா பக்கத்து தெரு வழியாக போங்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அதாவது சின்ன ஒரு கோவில்னால் என்ன சொல்கிறது, பக்கத்தில் எல்லா இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்ல ரிலாக்ஸ்டாக உட்காந்து நம்ம மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கூட ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். நல்லா வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கோவிலில் இன்னொன்று கேள்விப்பட்டேன். இது ஃபுல்லாக பீச் மணல், ஆனால் அவ்வளோ மரம் இருக்கும். பீச் மணலில் மரம் முளைக்காதுன்னுவாங்க. அது ஏதோ சாய்பாபா ஊதி போட்டு முளைச்சிது அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆமாம் ஆமாம், வேப்ப மரம்லாம் வேப்ப மரம்னா கூட உள்ளே இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது முடிஞ்ச டைம் இருந்தால் போகலாம். ஓகே, இப்போ பேக் டு ஈசிஆர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி அந்த யூனிவர்சல் கிங்டம் அந்த காம்ப்ளெக்ஸ் இங்கே வரீங்க அப்படின்னா 1 full day உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா விஜிபி தீம் பார்க் இருக்குது, இன்னொன்று விஜிபி மெரைன் கிங்டம் இருக்குது, ஸ்னோ கிங்டம் இருக்குது, ஸ்கை டைனிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. விஜிபி ரெசார்ட் ஒன்று இருக்குது இங்கே பக்கத்துலேயே. சின்ன வயசுல நம்மளோட கிரேஸ் ஆச்சு விஜிபி கோல்டன் பீச். சின்ன வயசுல எல்லாரும் ஒரு வாட்டி விஜிபி ரெசார்ட், இது எல்லாரும் ஒரு வாட்டியாவது விஜிபி கோல்டன் பீச்சுக்கு போயிருப்போம்.
நம்ம வந்து நம்ம குழந்தைங்க இருக்கும் போது ஒரே டைவர்ஷனாக இந்த விஜிபி கோல்டன் பீச். இதுதான் வந்து விஜிபி தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இது யூனிவர்சல் கிங்டம் அண்டு கார் பார்க்லாம் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இந்த சைடு ஆப்போசிட்டில் கூட கார் பார்க் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் காரை. சாட்டர்டே சண்டேனா செம கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரில. அதாவது வெக்கேஷன் போது கூட்டமாக இருக்கும், இப்போ ஓகேவாக தான் இருக்கும். அப்படியா? நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்கெல்லாம் வந்து. ஏன்னா வந்து சலிச்சு போயிட்டுனுங்களா அந்த அளவுக்கு வந்திருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம். இது நீங்கள் வந்து குட்டி பசங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்னோ கிங்டம் கூட்டினுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணாங்க, 2-3 வாட்டி போயிருக்கோம். நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் காலத்தில் நல்லா இருக்கும். இது மெரைன் கிங்டம். இது வந்து ஏதோ புதுசாக வந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். இல்லை மெரைன் கிங்டம்ல இதுவா? ஓகே ஓகே. விஜிபி ஒண்டர் ஐஸ் ரிங்க்னு ஐஸ் ஸ்கேட் ஏரியா ஏதோ சம்திங். ஓகே, இது போனது இல்லை, இது ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அப்புறமா வந்து மேலே ஒரு ஸ்கை டைனிங் இருக்குது. நீங்கள் மேலே போய் சாப்பிட்லாம். மேலே போய்னா சாப்பிட்லான்னா நீங்கள் ஒழுங்காக சொல்லுங்கள். மேலே போயில கீழே இந்த மேலே லிஃப்ட் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அதை காமிக்கிறேன், கிட்ட போய் காமிக்கலாம். அங்கே வந்து சாப்பாடுலாம் நீங்கள் லஞ்சு இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வானத்திலிருந்து சாப்பிட்ணுன்னா ஆமாம் அது. அண்ட் இது வந்து ஒண்டர் வேர்ல்டு. இதுவும் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்திருக்குது. இது ரைடு தான் இருக்குது பாருங்கள். ஆமாம், இதுக்கும் நம்ம வந்ததில்லை, பட் நல்லா இதுவாக இருக்கும். ஓகே, விஜிபி இதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 டே ஃபுல்லும் தேவைப்படும். நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனீங்கன்னா லேட் நைட் ஆகிடும். ஆமாம். சரி, விஜிபி பக்கத்தில் அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜங்லி பெட்டிங் ஜூ அப்படின்னு சொல்லி. இது வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸு. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெட்டாக வளர்க்கணும் அப்படின்னா இவங்க இது பண்ணி அவங்க கொடுப்பாங்க. மலைப்பாம்பு, அப்புறம் இகுவானா, டார்டாய்ஸு, முயல், இதெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து அங்கே வச்சுருக்காங்க, அது உள்ளேயும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ கூட இருக்குது. சென்டரோ என்னமோ நான் வந்து கரெக்டான இது கீழே போடுறேன். அண்டு எப்போ ஓப்பன் டைம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே போடுறேன். இங்கே வந்து குழந்தைங்களை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா. இது வந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பில்டிங் டு விஜிபி, அந்த விஜிபி ஒண்டர் வேர்ல்டு பக்கத்தில். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இஸ்கான் ஒரு டெம்பிள் இருக்குது. இஸ்கான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க கட்டின ஒரு டெம்பிள். நிறைய ஊரில் இருக்குது. நம்ம மைசூரில் தான் ஃபேமஸ். அது மைசூரா, பெங்களூர்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. பெங்களூரில் ஃபேமஸ்ஸு, நான் போயிருக்கேன். இப்போ நம்ம ஹைதராபாத் போனோமே, அங்கேயும் போனோமே, அங்கேயும் வந்து நல்லா புதுசாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் 2 இஸ்கான் டெம்பிள் இருக்குது அங்கே. சென்னையிலையும் இருக்குது. அந்த இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். இது வந்து பக்கத்துலேயே தான். இந்த விஜிபி கோல்டன் பீச்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடலாம். இப்போ உள்ளே போனோம் நம்ம. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா வந்துடும். மெயின் ரோட்லேருந்து நீங்கள் நடந்தே வரலாம். ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இங்கே வரலாம், சப்போஸ் நீங்கள் கார்லாம் இல்லை அப்படின்னா. கொஞ்சம் நேரோவான ரோடு இது. நைட் டைம் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த இடம் எப்படி ஜிலோன்னு இருக்கும் அப்படின்னு. வீடுன்னு எவ்வளோ அழகாக இல்லை, நல்லா இருக்குது. இதெல்லாம் சூப்பராக கட்டிட்டாங்க, செம்ம அழகாக இருக்குது. இங்கே கல்யாண மண்டபம்லாம் கூட இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு வீடுனா அழகாக இருக்குது. அந்த காலத்தில் வாங்கி போட்டால் இப்போ சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க, இஸ்கான் அப்பா சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் அந்த இஸ்கான் டெம்பிள். ஒரு வாட்டி நாங்கள் ஏதோ நியூ இயர் அன்னைக்கு போனோம். அப்போ போயிட்டு வெளில வரத்துக்கே ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. நார்மல் டேஸில் ஒன்றுமே கூட்டம்லாம் அவ்வளோ இருக்காது. நீங்கள் கேஷுவலாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகே, பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அண்டு அந்த கோவிலே வந்து ஒரு 2-3 ஃப்ளோர் இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த கோவிலில். அந்த டெய்லி பஜன்ஸு அதெல்லாம் நடத்துவாங்க. ஓகே, கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 45 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒருத்தான இது இருக்குது இங்கே. சரி, வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஈசிஆர் ஹைவேக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இது வந்து இந்த அக்கரை
அந்த அக்கரையோடைய அந்த ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. அக்கரை ஜங்ஷன் என்னென்னா இந்த ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் ஜங்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அக்கரை ஜங்ஷன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன் நான். உப்பவிஹார் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஓகே, இந்த உப்பவிஹார் சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இங்கே நீங்கள் டர்ன் பண்ணால் இங்கே ஓஎம்ஆரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரைட் டர்ன் பண்ணால் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட்டு தான். ஓ சூப்பராக இருக்கே. இல்லை வெறும் ஃபுட் ஐட்டம்ஸ் தானே. கோர்ட்டும் இருக்குது. ஈவினிங் டைம்ஸில் தான் ஆல்மோஸ்ட் ஒரு நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து களை கட்டும். அந்த நைட் ஒரு மிட் நைட் வரைக்கும் போகும், பார்ட்டி அந்த மாதிரிலாம் போகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் வரீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. ஈசிஆரோடைய நைட் லைஃப்பை பார்க்கணும், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் ஒன் ஆஃப் த ஸ்பாட்ஸ். இது வந்து அதை சோழிங்கநல்லூரோடைய ஜங்ஷனுக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ண உடனே வந்துடும். மார்னிங் ஆனால் நிறைய கூட்டம் கிடையாது இங்கே. மார்னிங்கில் அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்காது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். பட் ஈவினிங் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் போக போகிறோம். அது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபானஸ் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். உள்ளே வேணால் போய் அலோடு கிடையாது. ஓகே, இதுதான் வந்து ஃபானஸ் பார்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் இப்போ ஏலகிரி, ஏற்காடு இங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபண்டூரா பார்க்குன்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஃபண்டூரா பார்க்குடைய ஒரு ஸ்மால் மினி வெர்ஷன் தான் இது. ஒர்த் விசிட்டிங், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயும் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு அது இதுன்னு இருக்கும். நம்மளே வந்து ஃபீட் பண்ணலாம் அந்த பேர்ட்ஸுக்கு. இது எப்போ ஓப்பன் ஆகும்னா 9:30 10 o'clock அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ டைம் வந்து ரொம்ப ஏர்லி இப்போது, அதனால் இப்போ க்ளோஸாக இருந்தது. எங்களால் உள்ளே போய் சும்மா வீடியோலாம் கூட எடுக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இப்போ ஈசிஆர் போயிடலாம். ஈசிஆர் மெயின் ரோடு. ஸ்ட்ரீட் விட்டு போகிறதுக்கு இன்னும் மனசு இல்லை. வீடுனா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கும். வீடுனா ரொம்ப அப்படியே ரொம்ப ஹைஃபை கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. பங்களா டைப்பில் இருக்குது எல்லா வீடுமே. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்னா மத்ஸ்ய நாராயணா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குங்க. ஒரு பெருமாள் கோவில். அந்த கோவில் வந்து ஓப்பனாக இருக்கும், க்ளோஸே கிடையாது. அதாவது ஓப்பன்னா என்னென்னா உள்ளே போகிறதுக்கு ஓப்பன் இல்லை, மேலே ஓப்பன், ரூஃபே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கோவில் அது. மழை வந்தால் என்ன ஆகும்? மழை வந்தால் நெஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோதான். போகக்கூடாது, சரி சும்மா போய் பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்றத காட்டிடலாங்க. ஸோ ஈசிஆர்லாம் பாருங்கள். ஈசிஆர் உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இடங்கள்லாம் எல்லாமே பங்களா டைப் வீடுகள். ஈஸியாக ட்ரிப் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு இன்றைக்கி வந்து சண்டே, ரொம்ப யூஸ்ஃபுல் சண்டேவாக ஃபீல் பண்ணுறோம். இதை காத்தால் எழுந்ததும் வந்து உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு அப்படி இப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி காரணத்தை ரொம்ப ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நிஜமாகவே. நெக்ஸ்ட் இடங்க நெக்ஸ்ட்டு எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 4-5 இடங்கள். எதுவும் ஓப்பன் ஆகிருக்காது, சும்மா அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு போயிடலாம். மத்ஸ்ய நாராயண டெம்பிள் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த சுவாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரூஃபே கிடையாது, எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஒரு கார்டனுக்கு நடுவில் ஒரு சாமி சிலை இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. மழைலாம் வந்தால் அப்படியே நேற்று வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். நேற்று செம மழை. இங்கே மழையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் இடம் போகலாம். அது அடுத்தது, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா. ஓகே, பேக் டு நம்ம வந்து டிரைவ் மோடுக்கு வந்தாச்சு. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் எந்த இடமும் உள்ளே போய் பார்க்காம அப்படியே வெளியிலேருந்து காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 1 day 2 day ஆகிடும். ஸோ எல்லா இடத்துக்கும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இடம் 2 இடம் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு இடத்த காட்டிட்டு அது வெளியிலேருந்து அப்படியே காட்டிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறோம் நாங்கள். அடுத்தது எங்கே? அடுத்தது வந்து கோ எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு 2-3 இடங்கள் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். கோ எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பக்கத்தில். டார்கெட் ஷூட்டிங், ஃபிட்னஸ், ஆர்ச்சரி, ஷூட்டிங்
இது ஸ்விம்மிங்லாம் கூட இருக்குது, பெயிண்ட் பால், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். பட் இது வந்து 10 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பாருங்க, சிலம்ப பயிற்சி. ஸோ பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, ஆர்சி கார், இது எல்லாமே இந்த கேம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஓகே. இது என்ட்ரி ஃபீ தனித்தனியாக பே பண்ணுறீங்களா? மார்னிங் 9 ஸோ காம்போவும் இருக்குது. அது per பர்சனுக்கு 549க்கு இந்த இதெல்லாம் வரும், இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும். 699க்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும். ஃபைன் சார், ஓகே. இது வந்து உத்தண்டி அப்படின்ற இடத்துல இருக்கு இல்லையா? சரி, இன்னொரு நாள் நாங்கள் வரோம். தேங்க்யூ. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ச்சரி, ஷூட்டிங், இந்த மாதிரியான ஃபன் கேம்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வரலாம். அண்டு காம்போ பேக்கேஜும் இருக்குது, தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக சேர்த்து ஒரு காம்போ பேக்கேஜும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் அது எது உங்களுக்கு பெட்டரோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பிளேசஸ்னால் அது வந்து ஈசிஆர் ஸ்பீட்வே அப்படின்னு சொல்லி. வாங்க அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓ, இதானா? ஓகே. ஓகே, க்ளோஸ் ஆகிருக்கு, இது இப்போ உள்ளே போக முடியாது. ஓகே, இதுவும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இதோடைய இங்கே என்ன அப்படின்னா ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பீடிங் கார் அந்த இதுல கிஷ்கிந்தால நான் பார்ப்போமே அந்த மாதிரி தான். அது வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ரியலாக பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஐயோ, எனக்கு இவ்வளோ வருஷமா இங்கே எங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு இவ்வளோ இடம் இருக்குன்றது தெரியவே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாசா யூத் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் போகிறோம். இது வந்து பெசன் நகர் எங்கள் ஏரியாவிலே இருக்குது, இங்கேயும் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் போகலாம். இந்த மாதிரி நாசா யூத் ஹப் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாசா யூத் ஹப், இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. என்னென்ன இருக்குது? விஆர் கேமிங், லேசர் டேக், பவுலிங், கிரேட் எஸ்கேப் ரூம்னா என்னன்னு தெரியல. ஃப்ளாரிஸ் லாவா, இந்த சின்ன பசங்க நான் விளையாடுங்க. ஃப்ளோரிஸ் லாவா, அதெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது அந்த லேசர் மேஸ் கூட நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30, 11 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் டைமும் நான் வந்து கொடுக்குறேன், எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். உள்ளே பாருங்கள், ஹாரர் ஹவுஸு, ஆர்ட் கேலரி, பேர்ல்ஸ், அக்வாரியம், நாசா டைனோ பார்க் வேறு இருக்காமே. வாவ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோவில், பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரியே ஒரு கோவில் இருக்குங்க. ரீசெண்டாக நாங்கள் ஹைதராபாத் டூர் பிளான்லாம் போட்டிருந்தோம், வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கால் கூட புரிஞ்சுது இந்த கோவில் உள்ள மாடி. பூரி ஜெகநாத் கோவில்னால இதான். இங்கே ஒரு சாய்பாபா கோவில் கூட இருக்க போல இருக்கு. ஸோ இதுதான் வந்து மாயாஜால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு மால் மாதிரி, சினிமா தேட்டர் இருக்குது உள்ள. அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜோன்லாம் இருக்குது, கேம்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது, புதுசாக வந்தது கிடையாது. ரொம்ப ஒரு 20 வருஷமாக இருக்குமா, 20-30 வருஷமாக இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு இது. நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம வந்து அதாவது ஒன் டே வந்தோம் அப்படின்னா சினிமா ஒன்று பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே கேம்ஸ்லாம் ஆட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். கார்பரேட் அவுட்டிங்னா, ஆஃபீஸ் அவுட்டிங்னா ரொம்ப ரெகுலராக பண்ணுவாங்க இங்கே. ரொம்ப இது இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் முன்னே வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்களே வந்து நிறைய படங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கோம். எங்கள் அடையாறுலேருந்து இங்கே வந்து 2 வீலரில் வந்து பார்த்துட்டு ஒரு வாட்டி மழையில் மாட்டினோம், ஞாபகம் இருக்கா? எங்கள் பொண்ணு வேறு கூட்டின்னு வந்துட்டோம், மழையிலேயே நைட்டு கிளம்பி போனோம். இந்த மரத்தடியில் இது பண்ணி பக்கு அங்கே யாருமே இல்லை. ஐயோ, அதெல்லாம் மறக்கவே முடியாது. நைட்டை இப்போ 9க்கு மேலே இருக்கும். அப்பா, ஏதோ கார்ட்டூன் படம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களை இழுத்துன்னு வந்துடுது எங்கள் பொண்ணு. அப்போ அவளுக்கு வந்து ஒரு 2-3 வயசு இருக்கும். இதுவாகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் எப்படி சேருவோம் அப்படின்ற லெவலில் ஆகிடுச்சு. நல்லா எல்லாம் ஒரு ஃபன் அந்த டைம்லாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போகலாம். அப்படியே ஒன்ஸ் மோர் போகலாமா டேடி, அது இங்கே தானே சொல்லுவோம் அந்த குழந்தை அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஒரு காலத்தில் வந்து எங்கள் அம்மா அட்டம் பிடிச்சி அழிச்சுன்னு வருவேன் இந்த இடத்துக்கு. போகலாம் அவ்வளோ ஒரு கிரேஸு. MGMDC வேர்ல்டு உள்ளுக்குள்ள சைடில் ரெசார்ட்டும் இருக்குது, பீச் ரெசார்ட்ஸும் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா VGP மாதிரி ஒரு தீம் பார்க். இது
சவுண்ட் கேக்குதா? இப்போ கத்துறாங்க. இன்னும் இதுக்கான கிரேஸ்னா இருக்குதா இருக்குல்ல? சண்டே சாட்டர்டே கூட்டமாக இருக்கும். அப்படியே மூவ் ஆகலாம். அது ஸ்கூல்லனா ரெகுலராக இங்கே தான் விஷ்ணு வருவாங்க எங்களை. ஆமாம், நல்லாயிருக்கும் இங்கே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தீம் பார்க்கோட கிரேஸ்னா வந்து அந்த 2-3 ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை, முன்னாடி இருந்த அந்த ஒரு அப்சஷன் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், இந்த எம்ஜிஎம்டிசி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸு அது இதுன்னு நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் ஒரு நாள் வந்தீங்க அப்படின்னா விஜிபி தீம் பார்க்கு யூனிவர்சல் கிங்டம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் நிறைய ரைட்ஸ் இருக்கும். இதை கிஷ்கிந்தாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும், நிறைய அட்வென்ச்சரஸாக இருக்கும். ரோலர் கோஸ்டரு, ரேஞ்சரு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கேனா வந்தபோது அந்த ரோலர் கோஸ்டர் ரேஞ்சரில் போகிறதுனா ஒரு அதாவது என்ன, அது ஒரு எய்ம் மாதிரியே இருக்கும். அது போயிட்டு வந்துட்டா அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி, எம்ஜிஎம்மு, அப்புறம் ஃபேரியோ ஏதோ ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய வந்ததுங்க. நிறைய இந்த ஈசிஆரில் நிறைய ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அதை மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இருக்கிறது இந்த 2 தான் நினைக்கிறேன், எம்ஜிஎம் அண்ட் விஜிபி. இது 2 கூட இருக்குதுன்னு. கிஷ்கிந்தா இந்த ஈசிஆரில் கிடையாது. கிஷ்கிந்தான்றது வேற இடத்துல தாம்பரத்தில் இருக்கு. இல்லை தீம் பார்க் என்ன தீம் பார்க் கிஷ்கிந்தா க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்பயும் வந்து மக்கள் வராங்க இந்த இடத்துக்கு. சப்போஸ் நீங்கள் விஜிபி, எம்ஜிஎம் இங்கெல்லாம் வந்திருப்பீங்க, ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அதை தவிர்த்து வேறு தீம் பார்க்கெலாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்களா, அதெல்லாம் என்னென்ன நேம் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக மைண்டில் இல்லை இப்போது. நீங்கள் நேம் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது, தக்ஷின் சித்ரா. இங்கே இருந்து தெரியுது. ஆமாம், அங்கே போயிடலாம் வாங்க. இந்த தக்ஷின் சித்ராவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷின்னா சவுத்து, சித்ரானா ஆர்ட்ஸு. அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் இருக்குது இல்லையா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த 4 ஸ்டேட்ஸோடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ஆத்தென்டிக்கான ஆர்கிடெக்சரு, ஹவுசஸ்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஆர்ட்ஸு, கல்ச்சரு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டெபிக் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன மாடல் ஹவுசஸ்ஸு, வில்லேஜஸ் இதெல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒர்த்து சீயிங் தான். இந்த இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து ரொம்ப பழங்காலத்து ஒரு பாப்புலரான ஒரு ஸ்பாட்டு, முத்துக்காடு லேக்கு. அதில் இருக்கிற அந்த போட் ஹவுஸு, இது வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க தான் வந்து இதை ரன் பண்ணுறாங்க. இப்போ சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேனா வந்தால் கவலைகள்லாம் மறந்துட்டு இருக்கலாம் போல இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஹோட்டலில் கூட்டின்னு போய் எனக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறேன்னு பார்த்தா உப்புமா கொடுக்குற. உப்புமா தான் உங்கள் ஊரில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர் ஐட்டம். பண்ண உப்புமா சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த இதில் போக்கிரியில் சொல்லுவார் விஜய், என்ன சொல்லுவார், நம்ம எல்லோரும் இப்போ உப்புமா ஃபேமிலி ஆகிட்டோம். சரி, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த இடம்லாம் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இந்த முத்துக்காடு போட் ஹவுஸ் நீங்கள் போயிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச், கோவளம் பீச் இருக்குது. கோவளம்லேயே 2 பீச் இருக்குது. ஒன்று வந்து பழைய கோவளம் பீச்சு, இன்னொன்று வந்து புதுசாக ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு டெவலப் பண்ணியிருக்காங்க. 2த்துல எது வேணால் நீங்கள் போகலாம். ப்ளூ ஃப்ளாக் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அதுக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச்? ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்தியாவிலே அரௌண்ட் ஒரு 13 or 17 பீச்சஸ் மட்டும்தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. நம்ம வந்து ஹோனாவர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் போனோம், ஞாபகம் இருக்கா? ஹோனாவர் எங்கே இருக்குது? முருதேஸ்வர் கிட்ட. அந்த ஹோனாவரில் ஒரு பீச் இருந்தது இல்லையா, அந்த பீச்சும் பார்த்தோன்னா அது ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. என்ன ஆஸ்பெக்ட்ல அந்த கிளீன்லினஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஈவன் மெரினா பீச்சில் ஒரு செக்ஷன் ஆஃப் மெரினா பீச் இப்போ வந்து ரீசெண்டாக ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் இங்கே கோவளத்துலேயும் இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்து போகிறோம். உள்ளெல்லாம் போகிறது இல்லை, வெயில் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரூட்ஸ் அண்டு இது மட்டும் காட்டிடுறேன். நான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் கிளாஸஸ்லாம் கூட நடக்கும். கோவளம் ஏரியாவில் சர்ஃபிங் கிளாஸஸ் கூட நடக்கும்.
ரொம்ப ஃபேமஸ் அது சர்ஃபிங்கிறது. இங்கே சென்னையில் இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸ். நிறைய சோப் பவுடர் கொண்டு வரணுமா? ஏன் சர்ஃபிங்கு நீங்களே வச்சவே பீச் தெரியுது. ஸோ இதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. ஸோ நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கோவலம் அந்த சிக்னலில் இருக்கோம். ஸோ இந்த கோவலம் டவுனுக்குள்ளே, அதாவது அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு அந்த வழி, அந்த சிக்னல் லெஃப்ட்டு போனால் வரும். அங்கேயும் பார்த்தா ஒரு பீச் இருக்குது. அந்த பழைய பீச் அது ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அது ஃபிஷர்மேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே மீனவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இது இருக்கும், பாறை இருக்கும் நடுவில். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த பீச்சும். ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச்சு ஒரு வாட்டி போங்க, அடுத்த வாட்டி வந்து நீங்கள் இந்த பீச்சுக்கும் வாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரைட் சைடில் பார்க்குற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நுழைவாயில் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு கோவில். உள்ளுக்குள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த கோவில் வந்துடும். சூப்பராக இருக்கும் அந்த கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்குனா இந்த கோவிலில் வந்து வேண்டினா நடந்துடும் சீக்கிரம் கல்யாணம். அப்புறம் வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னா வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னா நாங்களே பர்சனலாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்க. ஸோ வந்து யாருக்கா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்கள எங்கள் அழிச்சுன்னு வந்துருங்க. ஓகே, ஷெராட்டன் கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டார் ரெசார்ட் இது. அதுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு crocodile பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. crocodile பேங்க் ப்ளஸ் ஸ்னேக் பார்க் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். crocodile பேங்க் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த ஸ்னேக் பார்க்கை பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்னேக் பார்க் பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவல் ஸ்னேக் பார்க் மாதிரி இருக்காது. அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸ்னேக்கை பற்றினா, ஒவ்வொரு ஸ்னேக்கும் எந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. இங்கே உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்காது. சும்மா நானும் ஒரு crocodile பார்க் போனேன், ஸ்னேக் பார்க் போனேன், இருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். டேக் அவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். சென்னை ஈசிஆரில் வந்தீங்கன்னா எது மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இதை மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்குன்னா ஸ்னேக்கை பற்றி சில தப்பான ஒரு இதுனா தாட்ஸ்னா உண்டு. ஸ்னேக்கை வந்து நம்ம பழி வாங்கும் அப்படி இப்படின்னா நம்ம நிறைய நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போனோடனே தான் தெரியும் அது என்ன இல்லை. கண்டிப்பாக இல்லை, அந்த காலத்து சினிமாலெலாம் ஸ்னேக் நம்மளெலாம் துரத்தின்னு வந்து பல வருஷங்கள் கழிச்சு இது பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுலாம் அந்த மிட்ஸெல்லாம் வந்து தப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க அந்த இருளர் கம்யூனிட்டி அவங்க வந்து ரன் பண்ணுறது. அது கவர்மெண்ட்டு அதை வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆர்கனைசேஷன் தான் நினைக்கிறேன் அது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஸ்னேக்கை பிடிக்கிறாங்க, எப்படி அதுலேருந்து அந்த வெனம்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. ப்ளஸ் crocodileஸும் நிறைய வித்தியாசமான crocodileஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டைம் இங்கே தான் இருந்து இது ட்ரோன் விட்டோம் நம்ம காரைக்குடி. இது ட்ரோன் இருக்குது, ஆனால் இங்கே விடலாமான்னு தெரியல. இப்போ எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய. இதான் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த இடம் வந்து வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட்டு. சென்னைக்கு வர ஒரு சில ஏரியாஸ்க்கு, மேக்ஸிமம் ஏரியாஸ்க்கு இங்கேருந்து தான் வாட்டர் வந்து கடல் நீரை குடிநீராக்கிட்டு நமக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. முனீஸ்வர் சுவாமி ஜெயின் டெம்பிள் அப்படி அதை போட்டிருக்கு. உள்ளே போனோம் கொஞ்சம் தூரம், உள்ளுக்குள்ளே போனோம். நீங்கள் புதுசாக ரீசெண்டாக கட்டின ஒரு ஜெயின் டெம்பிள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவகிரக கோவிலாக. முடிஞ்சால் ரிட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு சாய்பாபா கோவிலும் இருக்குது. இந்த ஏரியா பேர் வந்து பட்டிப்புலம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கு இருக்குது. இந்த ஷிரடி சாய்பாபா கோவில் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு லிமிட்டட் ஹவர்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் கொஞ்சம் நேரம், ஈவினிங் ஒரு 2 hours அந்த மாதிரி ஏதோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் டைம், மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 12:30, ஈவினிங் 4 to 9:30. இந்த கோவிலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் முன்னெல்லாம் 2 wheelerலேயே வருவோம் அங்கேருந்து. இப்போ இந்த crocodile பேங்க்லேருந்து இடங்கள்லாம் வந்து நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த இடங்களும் கிளப் பண்ணி பார்த்துடலாம்.
ஏன்னா இது வந்து மோர் தேன் சென்னை மகாபலிபுரத்துக்கு தான் இது வந்து ரொம்ப கிட்டையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மகாபலிபுரம் வரீங்க அப்படின்னா இந்த கொக்கடைல் பேங்க்கு, இந்த ஜெயின் டெம்பிள், இந்த சாய்பாபா கோவில், அடுத்தது பார்க்க போகிற ஒரு இடம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்து கவர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்யூமெண்ட் போகிறோம். அது மகாபலிபுரம் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வந்துடும். டைகர் கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அதுதான் போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes தான், அது ட்ரைவ் பண்ணி போயிடலாம். ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரியல, முதல்ல ஓப்பனாக இருக்கா பார்க்கலாம். பார்த்துட்டு ஓப்பன் ஆகிருந்ததுன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இது வந்து டைகர் கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இது வந்து ஒரு மான்யூமெண்ட்டு, உள்ளுக்குள்ளே வந்து சிவன் கோவில்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைகர் கேவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் ஷேப்பில் ஒரு ராக்கை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். புலி ஷேப்பில் இருக்கும், புலி முகம் மாதிரி இருக்குமா அதெல்லாம் அதுதான் ஸ்பெஷல். அதுக்காக தான் அந்த இடம் பேர் டைகர் கேவு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 சிவன் கோவிலும் இருக்கான். நாங்கள் போச்சே வந்து ஆக்சுவலாக ஓப்பனே பண்ணல, உள்ளே போய் பார்த்தோம், ஓப்பனே பண்ணல, ரொம்ப ஏர்லியாக இருக்குது அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னாங்க. இப்போ டைகர் கேவ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 to 10 kilometersக்குள்ளே மகாபலிபுரம் டவுன் வந்துடும். மகாபலிபுரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மான்யூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஷீஷோர் டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த ஃபைரதாஸ், அந்த கிருஷ்ணா பட்டர் பால், இந்த மாதிரிலாம் நிறைய மான்யூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. மியூசியம் இருக்குது, சீஷல் மியூசியம் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து மகாபலிபுரம் டவுனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மகாபலிபுரம் பார்க்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 1 day அது தேவைப்படும். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் வந்து மகாபலிபுரம் மட்டும் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவை இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவில் ஹைப்னு ஒன்று இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். குட் பை.